ஈரோடு மூலப்பாளையம் அருகே செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் பாரில் விதிமுறைகளை மீறி 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெற்று வருவது நியூஸ் தமிழ் செய்தியாளர்களின் கள ஆய்வு மூலம் அம்பலமாகியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசு டாஸ்மாக் கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ல 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. எவ்வளோ விற்கிறீங்க? 220 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சட்டவிரோதமாக விற்கிறீங்க. காலையிலேருந்து இவ்வளோ மக்கள் போயிட்டு வராங்க காலையிலேருந்து குடிக்க வைக்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்? சட்டவிரோதமாக விற்கிறீங்களா? போலீஸ் கொடுத்தாங்க ரைட்ஸு விற்கிறான்னு சொல்லி போலீஸ் கொடுத்தாங்களா? யார் கேட்டு விற்கிறீங்க சொல்லுங்கள். காலையிலேயே பாருங்கள், மதுபான பாட்டில் என்னங்க மதுபான பாட்டில் காலையிலேயே விற்கிறாங்க. கொய்யாப்பழம் பேடிஎம் பாரில் பேடிஎம்மோட வசூல் பண்ணியே விற்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், விதவிதமாக காலையிலேயே சட்டவிரோதமாக விற்பனை பண்ணிருக்காங்க. மெயின் ரோடு இது, பிரதான சாலை, கரூர் சாலைன்னு சொல்லக்கூடிய பிரதான சாலை, மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்தி. அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்தி, விவரங்கள். வணக்கம் பிரியா. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான மூலப்பாளையம் கரூர் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாரில் 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனையானது நடைபெறுவதாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் எனக்கு தகவலானது கிடைத்தது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் நான் கள ஆய்வை மேற்கொண்டேன். அப்போது அங்கு விதவிதமாக ரகரகமாகவும் மதுபான பாட்டில்களை சாக்கு மூட்டையில் வைத்து காலை முதலே அமோகமாக அந்த சட்டவிரோத மது விற்பனையானது அந்த பாரில் நடைபெற்றது. மேலும் வரக்கூடிய வாடிக்கையாளர், அதாவது மதுப்பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி கொண்டும் அங்கு சைடிஷாக கொய்யாப்பழம் போன்ற சிப்ஸ் போன்ற விதவிதமான சைடிஷுகளை வைத்துக் கொண்டு அந்த சட்டவிரோத மது விற்பனையில் ஒரு நபரானது ஈடுபட்டுள்ளார். தொடர்ச்சியாக அவரிடம் நாம் கேட்ட பொழுது ஒரு கோட்டர் 150 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய இந்த நிலையில அந்த கோட்டரை சுமார் 200 ரூபாய்க்கு காலை அதிகாலை முதலே விற்று சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இந்த சாலையில் பிரதான சாலையாக இருப்பதால் அதிகாலை முதலே பொதுமக்களின் நடமாட்டமானதும் இங்கு அதிகரித்து காணப்படும். குறிப்பாக பெண்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் போன்ற அனைவரும் அந்த சாலையிலேயே முக்கிய சாலையான அந்த பிரதான சாலையில் நடந்து சென்று அவங்க அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை போன்ற அந்த முக்கிய இடங்கள், அதாவது முக்கிய பிரதான சாலையில் 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அருகிலேயே பாத்தீங்கன்னா அரசு டாஸ்மாக் கடையில் செயல்பட்டு வருகிறது. அந்த டாஸ்மாக் கடை மூடியிருக்கும் நிலையில் அதே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாரில் இது போன்ற 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை மேல்வைத்து மேலும் இது போன்ற சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.